ஆசீர்வித்து வரும்படி நோக்கி பார்க்குறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நான் வாசிக்க வேண்டிய வேதபதி புலம்பல் 2ஆம் அதிகாரம். ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்திலே சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபிடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார். ஆண்டவர் தப்ப விடாமல் யாக்கோபரின் வாசலங்களை எல்லாம் விழுங்கினார். அவர் யூதா குமாரத்தின் அரசன்களை எல்லாம் தமது சினத்திலே இடித்து தரையோடு தரையாக்கி போட்டார். ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சலாக்கினார். அவர் தமது உக்கிர கோபத்தில் இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்ருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்னி ஜுவாலையைப் போல யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார். பகஞ்சனைப் போல தம்முடைய வில்லை நாணேற்றினார். சத்ருவைப் போல நம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானதை எல்லாம் அழித்து போட்டார். சீயோன் குமாரத்தின் கூடாரத்திலே தம்முடைய உக்கிரகத்தை அக்னியைப் போல சொரிய பண்ணினார். ஆண்டவர் பகஞ்சன் போலான இஸ்ரவேல் விழுங்கினார். அதன் அரண்மனைகள் எல்லாம் விழுங்கினார். அதன் அரண்களை அழித்து யூதா குமாரத்திக்கு மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும் உண்டாக்கினார். தோட்டத்தின் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபையை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனில் பண்டிகையும் ஓய்வுதலை மறக்க பண்ணி தமது உக்கிரகமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார். தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். அவருடைய அரண்களின் மதில்களை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தர் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தர் சீயோன் குமாரத்தின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார். நூலை போட்டார், அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கி கொண்டதில்லை. அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்பச் செய்தார். அவைகள் முற்றிலும் பலனட்டு கிடக்கிறது. அவன் வாசல்கள் தரையிலே அமிழ்ந்து கிடக்கிறது. அவன் தாழ்பால்கள் முறித்து உடைத்து போட்டார். அவன் ராஜாவும் அவன் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள். வேதமும் இல்லை, அவள் தீர்க்கதரிசிகளும் இல்லை. கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாக இருக்கிறார்கள். தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள், எட்டுடுத்தி இருக்கிறார்கள். எருசலேம் கண்ணீர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி போன்றிருக்கிறார்கள். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுக்குது நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. என் குடல்கள் கொதிக்கிறது. என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நரகத்தின் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் பொழுது தாங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும் பொழுது தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன். உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னியே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாக இருக்கிறது. உன்னை குணமாக்குறவன் யார்? உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளை உனக்கு தரிசித்தார்கள். வழிபோக்கர் யாவர் உன் பேரில் கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூர்ண வடிவும் சர்வமயமும் மகிழ்ச்சியான நகரம் இதுதானா என்கிறார்கள். உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள். ஈஸ்வர் போட்டு பற்கடிக்கிறார்கள். அதை விழுங்கினோம். நாம் காத்திருந்த நாள் இதுவே, இப்பொழுது தமக்கு கிடைத்தது, அதை கண்டோம் என்கிறார்கள். கர்த்தர் தாம் தினத்தை செய்தார். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தப்ப விடாமல் நிர்மலமாக்கி உண்மையில் பகஞ்சன் சந்தோஷிக்கும்படி செய்தார். உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். அவர்களை இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் நடுவிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடுகிற ஓய்தார். உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்கள் முனையிலும் பசியினால் முர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு எங்கே ஏறிட. கர்த்தாவே, யாருக்கு இந்த பிரகாரமாய் செய்திரு என்று நோக்கி பாரும். ஸ்திரீகள் கை குழந்தைகளாக தங்கள் கற்பக்கனியை தின்ன வேண்டுமோ? ஆண்டுடைய பரிசுத்த ஆசாரியன் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ? இளைஞனும் முதிர் வயதுள்ளனும் தெருக்கள் தரையிலே கிடக்கிறார்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள். அது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்ப விடாமல் கொண்டு போட்டி. பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல சுற்றிலும் இருந்த எனக்காக திகில்களை வரவழைத்தீர். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. நான்
கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பகைஞன் நாசம் பண்ணினான். அதிகாரம் 3. ஆண்டவருடைய சினத்தின் மேலாற்றினால் உண்டான சிறுமை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார். என் எலும்புகள் நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தளங்களை கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களிலே கிடக்க பண்ணினார். நான் புறப்பட்டு கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் சோறால் என் வழிகளை அடைத்து போட்டார். என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமுமாக இருக்கிற என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார். என்னை பாழாக்கி விட்டார். தமது வில்லை நாணயிட்டு என்னை அம்புக்கு இலக்க வைத்தார். நம்முடைய அம்ராத்தூணியின் அம்புகளை என் உள்ளந்திரியங்களில் படப்பண்ணினார். நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமனித்து அவர்களை கிண்ணற பாடலுமானேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்க செய்தார். அவர் பருக்கை கற்களால் என் பற்களில் நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிட்டு என்றேன். ஈட்டியும் பிச்சுமாகி என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்மாவைகளை நினைத்து நினைத்து எனக்கு முன் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் மூலமாக அது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். அது உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லு. ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன்னுடைய பிரயாத்தின் நுகத்தை சுமக்கிறது அது மகனுக்கு நல்லது. அவரே அதை தன்மையில் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூணில் துளுத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனபுத்தருக்கு சிறுமையாக சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்களாக யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்கிறதையும் உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டு போடுறதையும் மனுஷன் அவருடைய வழக்கிலே மாறுபடாக்குறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறது என்ன? தாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். ஆகையால் தேவரீர் மன்னிக்காதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஜெபம் உட்பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு உண்மை மேகத்தால் மூடிக்கொண்டே ஜனங்களுக்குள்ளே எக்காலங்களை குப்பையை அருவருமாக்கினீர். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக தங்கள் வாயை திறந்தார்கள். திகழும் படுகொலியும் பால்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்ணிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரும் நிமித்தம் என் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குறது. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியைப் போல வேட்டையாடினார்கள். காவற்கிடங்களே என் பிராணனை ஒடுக்கி என் மீதிலே கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டு நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்துக்கு கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டு கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர். என் நியாயத்தை தீரும். அவருடைய எல்லா குரோதத்துக்கும் அவர் எனக்கு விரோதமாக நிலைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையை அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாய் எழுப்பினவர்களின் வாய்மொழிகளை அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனையும் கேட்டி அவர்கள் உட்கார்ந்திருப்பதை அவர்கள் எழுந்திருப்பதை நோக்கி பாரும். நான் அவருடைய பாடலாக இருக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள்
கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலனளிப்பீர். அவர்களுக்கு இருதயம் வேதனை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். கோபமாய் அவர்கள் பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து போடுவீர். அதிகார 4. ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் வெட்டுண்டு போயிட்டு. ஐயோ, தங்கத்துக்கொப்பான விலை பெயர் பெற்ற சியோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாக எண்ணப்படுகிறார்களே. திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்திய வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியைப் போல குரூரமாயிருக்கிறானே. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பாரில்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டார்கள், வீதியிலே பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்து வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அனைத்தும் கொள்ளுகிறார்கள். கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதமன் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கலும் என் ஜனமாகிய குமார்த்தின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாக இருக்கிறது. அவருடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கலும் சுத்தமும் பாலை பார்க்கலும் வெண்மையும் பவளத்தை பார்க்கலும் சிவப்பும் இந்திர நிலத்தை பார்க்கலும் மேனியுமாக இருந்தார்கள். இப்பொழுது அவருடைய முகம் காரியிலும் கருத்து போயிட்டு வீதிகள் அறியப்பட்டார்கள். அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிட்டு. பசியினால் கொலை உண்டவர்களின் பார்க்கலும் பட்டயத்தால் கொலை உண்டவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வயலில் வரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் கைகளின் சமைத்தன. என் ஜனமாகிய குமாரத்தின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின. கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிரகத்தை ஊற்றி சியோனில் அக்னியை கொளுத்தினார். அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. சத்ருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்கு பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சகரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். அதன் நடுவில் நீதிமான்களின் இரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும் அது ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது. குருடர்கள் போல வீதிகளில் அலைந்து ஒருவரும் அவர்கள் வஸ்திரங்களை தொடக்கூடாதபடி இரத்தத்தால் கரைப்பட்டிருந்தார்கள். விலகுங்கள், தீட்டப்பட்டவர்களை தொடாமல் விலகுங்கள், விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள். மெய்யாய் பறந்தோடி அலைந்து போனார்கள். இனி தங்கி தரிக்க மாட்டார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது. கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. அவர்களை இனி அவர் நோக்குகிற ஆசாருடைய முகத்தை பாராமலும் முதியோரையும் மதியாமலும் போனார்கள். இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்ததனால் எங்கள் கண்கள் பூத்து போகுது. ரட்சிக்க மாட்டாத ஜாதிகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். எங்கள் முடிவு சமீபித்தது. எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின. எங்கள் முடிவு வந்துவிட்டது. எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாத்து கழுகை பார்க்கலும் வேகமாயிருந்தார்கள். பர்வதங்கள் மேல் கைகளை பின்தொடர்ந்தார்கள். வனாந்தரத்தில் எங்களுக்கு பதிவு இருந்தார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசம் இருந்தவனும் அவனுடைய படுகொலையில் ஆகப்பட்டன. அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லி இருந்தோமே. ஊர் தேசத்தாராகிய ஏதோம் குமாரத்தியை சந்தோஷித்து கலிகூறு. பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும். அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். சீயோன் குமார்த்தியை உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவனை நீ உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடார். ஏதோ குமார்த்தியை உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். அதிகாரம் 5. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தரிடும். எங்கள் நிதியை நோக்கி பாரும். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புறதேசத்துவரமாகவும் தாண்டி போயின. திக்கற்றவர்களானோம், தகப்பன் இல்லை. எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். எங்கள் விறகு விலைக்கரையமாய் வருகிறது. பஞ்சம் பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அப்பத்தால் நிலைத்து திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும் அந்நியருக்கு எங்களை கையளித்தோம். எங்கள் பிதாக்களுக்கு பாவம் செய்து மாண்டு போனார்கள். நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள். எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார்களே. வனாந்தரத்தில் இருக்கிற பட்டயத்தினால் பிராண மோசத்துக்கு ஏதுவானவர்களாய் எங்கள் அப்பத்தை தேடுகிறோம்.
பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையைப் போல கருத்து போயிட்டு, சியோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூத பட்டணங்களில் இருந்த கன்னிகளையும் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களுடைய கைகளில் அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை. வாலிபரை எந்திரம் அசைக்கா கொண்டு போனார்கள். இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். முதியோர்கள் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர்கள் கிண்ணறங்களில் வாசிக்கிறதும் நின்று போயிட்டு, எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிட்டு, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டு, எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே, அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிட்டு, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடித்திரிகிறது. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். உடைய சிங்காசனம் தலைமுறையாக இருக்கும். தேவரீர் என்றென்றைக்கு எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருக்கிறது என்ன? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்பவும் பூர்வ காலத்திலிருந்து போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்கள் பேரில் கடும் கோபமாக இருக்கிறீரே. ஆம், வாசிக்க வேண்டிய வேதப்பதி வாசித்தோம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் இருந்த வேதப்பதியை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து உடைய கிருபை எங்களோடு இருக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமத்தை மயப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.